ஹலோ மக்களே, காலையில எந்திரிச்சதுமே ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த வீடியோ பார்த்தது எனக்கு நிஜமா கூஸ் பம்பே ஆச்சு. ஆக்சுவலி பெண்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெண்களோட பாதுகாப்பா, பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியும். பெண் குழந்தைகளோட பாதுகாப்பு, வயசான பெண்களோட பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த இடத்துல தெய்வமா நின்று இவரு ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காரு. ஒரு பெண்ணு அந்த ஆட்டோல ஏறி இருக்காங்க. ஆட்டோல ஏறிட்டு இந்த போர்டிங் பாயிண்ட்ல என்ன இறக்கி விட்டுருங்க, இங்கதான் பஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இடம் ரொம்ப சேஃபே இல்லாம இருட்டா இருந்த இடம். அவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்க இறங்குறியம்மா, இங்க இருட்டா இருக்கேம்மா, நீ எப்படிமா போவ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பஸ் ஏற வரைக்கும் கிட்டத்தட்ட ½ hour வெயிட் பண்ணி அந்த பொண்ணை பஸ் ஏற்றி விட்டுட்டு தான் இவர் கிளம்பியிருக்காரு. அவருக்கும் ஒரு பொண்ணு இருந்திருக்கும் அந்த வயசுல. அவங்க பொண்ணுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்களோ அதே மாதிரிதானே இந்த பொண்ணுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்னு நினைச்சிருக்காரு. ஏன்னா தமிழ்நாட்டுல இப்ப பெண்களோட பாதுகாப்பு அந்த அளவுக்கு மோசமாவே இருக்கு. இவர் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி அந்த பொண்ணை பஸ் ஏத்தி விட்டுட்டு தான் அவர் போயிருக்காரு. அவர் நினைச்சிருக்கலாம் நம்ம இறக்கி விட்டு சரிமா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சவாரியை பார்த்திருக்கலாம். ஆனா அடுத்த சவாரியை விட அந்த பொண்ணோட பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அப்படின்னு யோசிச்சனாலதான் அவரு அவ்வளவு தூரம் நின்றுருக்காரு. நம்ம எத்தனையோ உருவத்தை கடவுள்னு சொல்லி கும்பிடுறோம். ஆனா இந்த மாதிரி மனுஷர் ரூபத்துலதான் கடவுள்ன்றது வராங்க. இவருக்கு இப்ப பாராட்டு ரொம்ப குமிச்சிட்டு இருக்கு. இவரை பத்தி இந்த வீடியோ போடும்போது எனக்கும் ரொம்ப மனசு திருப்தியா இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.